அப்ரஹாம், இரண்டு முக்கிய விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று திங்கட்கிழமை ட்ரம்புக்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையிலே ஒன்று கூடி ஆலோசித்திருக்கிறார்கள். அதிலே ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவுக்கு திடீர் ஆதரவினை எடுத்து செல்வது என்பது தங்களால் ஏற்க முடியாது என்ற ஒரு முக்கிய முடிவினை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒருவேளை அமெரிக்க படைகளை வாபஸ் பெற்றால், அந்த உக்ரைனில் உள்ள முன்னணி இடத்திலே உள்ள அந்த முன்களத்திலிருந்து அமெரிக்க படைகள் வாபஸ் பெற்றால் தங்களது படைகளை எப்படி அதிகப்படுத்துவது, தங்களுடைய பாதுகாப்பை எப்படி வளப்படுத்துவது என்பது குறித்தெல்லாம் முக்கிய ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்போது அடுத்த கட்டமாக G7 மாநாடு, G7 உச்சி மாநாடு அடுத்த மாதம் கனடாவிலே நடைபெற இருக்கிறது. கனடாவிலே 12, 13, 14 ஆகிய 3 தினங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே G7 நாடுகள், அதாவது தொழில் வளர்ச்சியிலே அதிக முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட இருக்கின்றன. இது முதலில் G8 என்று இருந்தது. G8 நாடுகள் குரூப் G8 என்று கூறுவார்கள். அதில் ரஷ்யாவை, உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போர் தொடுத்த பிறகு அதிலிருந்து ரஷ்யாவை விலக்கி வைத்துவிட்டு தற்போது G7 ஆகிவிட்டது. இந்த மாநாடு குறித்து தான் ட்ரம்ப் ஒரு புதிய கருத்தை நேற்று வெளியிட்டிருந்தார். G7 மாநாட்டிலே ரஷ்யாவை மீண்டும் சேர்க்க வேண்டும், அது G8 என்று இருந்தால்தான் சிறப்பு, ரஷ்யாவை சேர்க்காவிட்டால் அதற்கு மதிப்பு இல்லை, எனவே G7 என்பதை G8 மாற்ற வேண்டும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் ட்ரம்ப் கூறியதற்கு உடனடியாக கனடா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஒருபோதும் அப்படி சேர்க்க மாட்டோம் என ட்ரம்ப் சொல்லும்போது, we would love to see Russia, return of Russia in G7 and it to become G8 என்ற வகையில் தெரிவித்திருந்தார். It was a mistake for Moscow to be expelled from the group of 7 என்ற வகையிலே அவர் தன்னுடைய தெளிவான கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் கனடா மிக தெளிவாக no way this will happen in Canada என்ற வகையில் தெரிவித்தார். ஏன்னா கனடாவில் தான் அந்த G7 உச்சி மாநாடு நடைபெறுகிறது. ரஷ்யாவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என கூறியிருக்கிறது. ரஷ்யா மட்டுமல்ல, அந்த G7 இடம்பெற்றுள்ள மற்ற நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், கனடா, ஜெர்மனி, UK, யுனைடெட் கிங்டம், USA அண்ட் ரஷ்யா இருந்து ரஷ்யா தற்போது இல்லை. எனவே பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், கனடா, ஜெர்மனி, UK ஆகிய நாடுகள் ரஷ்யாவை சேர்ப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. எனவே மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு கூட்டு விழுந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தலையிலே கூட்டி இருக்கிறது கனடா. ஏன்னா கனடாவை 51வது மாகாணமாக சேர்க்கப் போகிறேன் என தெரிவித்து பல அதிரடிகளை அறிவித்தார் ட்ரம்ப். எனவே தற்போது கனடா தன்னுடைய கண்டனத்தை பெருமளவிலே தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபர் புட்டினும் G7 மாநாடு குறித்து தனக்கு பெரிய ஆர்வம் இல்லை, இந்த தொழில் வளர்ச்சியை மிகுந்த நாடுகளிலே பங்கேற்பதற்கு தனக்கு ஆர்வம் இல்லை, G20 என்று இருக்கிறது, அதில் நாங்கள் பங்கேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம், G7 எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற வகையிலே ட்ரம்புடைய கருத்தை புட்டினும் நிராகரித்து விட்டார். இது அடிமேல் அடி என்பார்களே, அது போன்ற இடிமேல் இடியாக ட்ரம்புக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்க மாட்டோம், ரஷ்யாவுடன் நாங்களும் கலந்து கொள்வோம் அந்த பேச்சுவார்த்தையிலே, அமெரிக்கா ரஷ்யா உடன்படலாம் நாங்களுக்கு மதிக்க மாட்டோம் என்ற வகையிலே கிட்டத்தட்ட அந்த துணியிலே முடிவெடுத்திருக்கிறார்கள். தற்போது கனடா G7 G8 மாற்ற வேண்டும், ரஷ்யாவை சேர்க்க வேண்டும் என்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினும் இவருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார். G20 நாடுகள் என்றால் அதில் இந்தியா இருக்கிறது, அர்ஜென்டினா, பிரேசில், சைனா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, டர்க்கி, ஸ்பெயின், துருக்கி, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், கனடா, ஜெர்மனி, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய 20 நாடுகள் இருக்கின்றன. இதிலே இருப்பதில் தான் பெருமை அடைகிறேன், G7 எனக்கு ஆர்வம் இல்லை என ட்ரம்பின் கோரிக்கையை புட்டினும் நிராகரித்து விட்டார். இதனால் அடிமேல் அடியாக இடிமேல் இடியாக தற்போது ட்ரம்புக்கு சிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கருத்துக்களும் அவருடைய அதிகாரமும் நிராகரிக்கப்பட்டு வருகின்றன. உலகின் நாட்டாமையாக தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ட்ரம்ப் எடுத்து வரும் ஒவ்வொரு முயற்சிக்கும் தற்போது முட்டுக்கட்டைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது என்பது கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.